வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கோவை மருத்துவமனையில் நோயாளிகள் அவதி, பணியாளர்கள் பற்றாக்குறை, மூட்டைப்பூச்சி தொல்லை. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. நிறைய பேர் அங்கே உள்ள நோயாளிகள் பத்திரிகையாளர் சந்திப்பை கூப்பிட்டு அதற்கு கடும் எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு வராங்க. நிறைய பேர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறாங்க. வாங்க என்ன தகவல், என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சிகிச்சைக்கு வந்துள்ள நிலையில் இந்த மூட்டை பூச்சி கடியால் மேலும் அலர்ஜி மற்றும் தோல் உபாதைகளுக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறாங்க. கோவை அரசு மருத்துவமனையில் மூட்டை பூச்சிகள் தொல்லை காரணமாக பணியாளர்கள் பற்றாக்குறை, நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வராங்க. இதனால் சிகிச்சைக்கு வந்த தூக்கமின்றி நோயாளிகள் தவித்து வரும் நிலையில் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகிறாங்க. கோவை அரசு தலைமை மருத்துவமனையில் மூட்டை பூச்சிகள் தொந்தரவு மற்றும் போதிய பணியாளர்கள் இல்லாத காரணத்தினால் சிகிச்சை வரும் நோயாளிகளுக்கு அவரது உறவினர்கள் கடும் அவதியாகி இருக்கிறாங்க. கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய பொதுமக்கள் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு வந்து செல்கிறாங்க. இந்த நிலையில் தான் மருத்துவமனையில் உள்ள பல்வேறு வார்டுகளில் மூட்டை பூச்சிகள் தொல்லை மிக கடுமையாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வராங்க. நோயாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட உள்ள கட்டில்கள், மெத்தைகள் மற்றும் மரப்பெஞ்சுகள் மூட்டை பூச்சிகள் அதிக அளவில் நிறைந்து காணப்படுவதால் இரவில் தூங்க முடியாமல் நோயாளிகள் தவித்து வராங்க. சிகிச்சைக்கு வந்துள்ள நிலையில் இந்த மூட்டை பூச்சி கடியால் மேலும் அலர்ஜி மற்றும் தோல் உபாதைகளுக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. நோயாளிகள் வேதனை தெரிவிக்கிறாங்க. மற்றொரு புறம் மருத்துவமனையில் போதிய தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள் பற்றாக்குறை நிலவுவதால் இதனால் வார்டுகள் அவ்வப்போது கிருமி நாசினி தெளித்து தூய்மைப்படுத்துவதும் நோயாளிகள் பராமரிப்பது தொய்வு ஏற்படுவதாக இருக்கிறாங்க. எனவே கோவை அரசு மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அனைத்து வார்டுகள் மூட்டை பூச்சிகளை ஒழிக்க மருந்துகள் தெளிக்கவும், கூடுதல் பணியாளர்கள் நியமித்து சுகாதாரத்தை பராமரிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.